ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஷார்ட்கட் கீஸ் ஈஸியாக எப்படி மெமரைஸ் பண்ணுறதுன்னு ஒரு 50+ ஷார்ட்கட் கீஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது தெரிஞ்சாலே போதும், கம்ப்யூட்டரில் நீங்கள் பூந்து விளையாடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் ஷார்ட்கட் கீஸ் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் Ctrl+C காப்பி. இது எல்லாமே பேசிக் தான். சி காப்பியில் உங்களுக்கு சி ஃபஸ்ட் லெட்டர் வருதா, அது Ctrl+C. Ctrl+C ஃபார் காப்பி. உங்களோட ஃபஸ்ட் லெட்டர் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கட். Ctrl+X. Ctrl+Xங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிசர் ஷேப்பில் இருக்கா. சிசர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கட் பண்ணுறதுக்கு. அப்போ Ctrl+X எதுக்கு? கட் பண்ணுறதுக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் Ctrl+V. விக்கு பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. எதை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணுவோம்? ஜென்ரலாக எதையாவது பேஸ்ட் பண்ணணும்னா க்ளூ வச்சு தான் பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே வி இருக்குங்களா, வியை க்ளூ மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? Ctrl+V ஃபார் பேஸ்ட். தென் Ctrl+S ஃபார் சேவ். இதோட ஃபஸ்ட் லெட்டர் தான் சேவ். தென் Ctrl+O ஃபார் ஓப்பன். இதோட ஃபஸ்ட் லெட்டர் தான் O. ஓகேங்களா? Ctrl+O ஃபார் ஓப்பன். தென் Ctrl+N ஃபார் நியூ ஃபைல். ஏதாவது ஃபைல் நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா Ctrl+N கொடுத்தா போதும், நியூ ஃபைல் ஓப்பன் ஆயிடும். இங்கே இருக்க பார்த்தீங்களா நியூவோட ஃபஸ்ட் லெட்டர் N. அந்த N தான் Ctrl+N ஃபார் நியூ ஃபைல். சரிங்களா? நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவீங்கன்னா F கொடுத்துருவீங்க. Ctrl+F கொடுக்கக்கூடாது. Ctrl+N ஃபார் நியூ. N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூ. தென் நெக்ஸ்ட் ஒன் Ctrl+P. Pயில் என்ன வேர்டு வரும் பாருங்கள், print. அப்போ Ctrl+P ஃபார் print. தென் நெக்ஸ்ட் ஒன் Ctrl+W. Wவில் நமக்கு கம்ப்யூட்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விண்டோ மட்டும் தான் Wவில் மேக்ஸிமம் நமக்கு இருக்குது. அப்போது Ctrl+W இந்த விண்டோ வச்சு என்ன பண்ணலாம்? க்ளோஸ் பண்ணுறது. நீங்கள் எதையாவது நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணணும்னா நீங்கள் Ctrl+W கொடுத்தாலே போதும், க்ளோஸ் ஆகிடும். தென் Ctrl+A செலக்ட் ஆல். நம்ம என்ன பண்ணுவோம்னா செலக்ட் ஆல். ஓகே, ஃபஸ்ட் லெட்டர் வந்து எஸ், அப்போனா நம்ம Ctrl+S தான் எடுக்கணும். அது இல்லை, நம்ம Ctrl+S ஆல்ரெடி என்ன இருக்குது? சேவ். அப்போது Ctrl+A. ஓகே, Ctrl+A ஃபார் ஆல். எல்லா கண்டென்ட்டையுமே செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+A. தென் நெக்ஸ்ட் ஒன் Ctrl+Z. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறது என்னென்னா இந்த Ctrl+Z-ம் Ctrl+Y-யும் தான். உங்களுக்கு 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. எந்த கிளாஸாக இருந்தாலும் ZYயில் கண்டிப்பாக ஒரு 1 மார்க்காச்சும் வந்துடும். ஜெட்டுக்கு என்னது, அண்டூவா ரீடோவான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது எல்லாருக்கும் ஜூடியோ தெரியுமா? ஜூடியோ என்னது? ஒரு துணி கடை. அதோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஜூடியோ. அப்போது இங்கே அண்டு பார்த்தீங்கன்னா Z போட்டு அண்டு. சிமிலராக ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போது Z ஃபார் அண்டு. ஜூடியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. S ஃபார் அண்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் Ctrl+Y. ஒய். உங்களுக்கு ஒய் வந்து இந்த மாதிரி எழுதுகிறோம். இது அப்படியே நீங்கள் ஆராக மாற்றிக்கலாம். அப்போது இது ரீடு. ஓகேங்களா? இன்வெர்டட் ஆர். சரிங்களா? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜென்ரல் ஷார்ட்கட் கீஸ். எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் இந்த Ctrl+C, Ctrl+X, Ctrl+V இதை வச்சே தான் எல்லாமே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ இதை தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். மற்ற ஷார்ட்கட் கீஸ் ஈஸியாகவே உங்களுக்கு மனப்பாடமே ஆகிடும். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் தரவாயிட்டாலே போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அது நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.